வள்ளலார் நமக்கு பெரிய மருத்துவர் யாரு? வள்ளலார் தான். குரு நெறிக்கே என்னை கூட்டி கொடுத்தது, கூரறிதாம் பெரு நெறிக்கே சென்ற பேருக்கு கிடைப்பது, பேயுலக கருநெறிக்கு ஏற்றவர் காணற்கரியது, காட்டுகின்ற திருநெறிக்கு ஏற்கின்றது உத்தர ஞான சிதம்பரமே. இது என்னது? உத்தர ஞான. எங்கேயாவது டச் ஆகுதா பாருங்க. உத்தர ஞான சிதம்பரம், உத்தர கோஷ மங்கை. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்து மதம் மட்டும்தான், நல்லா யோசித்து பாருங்கள், இந்து மதம் மட்டும்தான் சன்மார்க்கத்தை பேசுகின்றது. சன்மார்க்கத்தை ஞான சம்பந்தர் பேசுகின்றாரா? இப்படி சொன்னதும் அவங்களெல்லாம் ஞான சம்பந்தரை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறார். ஞான சம்பந்தர் சன்மார்க்கத்தை பேசவில்லை, திருநாவுக்கரசர் சன்மார்க்கத்தை பேசவில்லை, சுந்தரர் சன்மார்க்கத்தை பேசவில்லை, 12 திருமுறையில் இருக்கக்கூடிய 27 அடியார்களிலே 26 பேர் சன்மார்க்கத்தை பேசவில்லை. அந்த 10ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருமந்திரம் மட்டுமே சன்மார்க்கத்தை பேசுகிறது. என்னடாது சன்மார்க்கத்தை அவர் பேசல இவர் பேசலன்னு சொன்னதான் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதாக தெரிந்து கொள்ளாதீர்கள். சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க பக்கத்துல ஒருத்தர் சமயக்குறவர்கள் 4 இல்லையா? அந்த 4 பேரும் ஐக்கியமானவர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. சமயக்குறவர்கள் 4 ஐக்கியமானவர்கள், சந்தான குறவர்கள் 4 ஜீவசமாதி. மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், உமாபதி சிவம், மறைஞான சம்பந்தர். உமாபதி சிவமும் மறைஞான சம்பந்தரும் சிதம்பரத்தில் இருக்கிறாங்க. இங்கே திருவெண்ணைநல்லூரிலே மெய்கண்டார், இங்கே திருத்துறையூரிலே அருள்நந்தி சிவம். அவர் சன்மார்க்கத்தை பேசுகின்றார். யார் பேசுறது? அருள்நந்தி சிவம் சன்மார்க்கத்தை பேசுகின்றார். அந்த சன்மார்க்கம் என்ற அந்த மார்க்கத்திற்கு வள்ளல் பெருமான் அழகுபடுத்துகின்றார். சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம், சத்திய சமரச சுத்த சன்மார்க்கம். அதுக்கு அலங்காரம் பண்றார். இந்த சன்மார்க்கத்திற்கு வள்ளல் பெருமானார் மட்டும்தான் சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம், சத்திய சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற 3 அற்புத அணிகலன்களை அமைத்து இந்த சன்மார்க்கத்தை நானே நடத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அத்தகைய அற்புதமான சமரச சுத்த சன்மார்க்கத்தில் மட்டும்தான் இறைவனை எப்படி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் குருநெறி, அதுதான் பெருநெறி, அதுதான் திருநெறி. திருநெறி என்பதுதான் சிவநெறி. நீங்க 6ஆம் திருமுறையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சன்மார்க்க சிவநெறி என்பதை வலியுறுத்தி சொல்லி இருப்பார்கள். அந்த வகையிலே வருகை தந்துள்ள அன்பு சன்மார்க்க பெரியோர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பொற்பாத கமல மலர்களை அடியேன் மானசீகமாக தொட்டு வணங்கி 1 நிமிடம் தியானம் செய்துவிட்டு ஜோதி தரிசனம். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நீ உலகத்தில் உள்ள அத்தனை வேதங்களினுடைய சாரம் அருட்பெருஞ்சோதி அகவல். அது இல்லாத தகவலே இல்லை. எத்தனை வயசுல நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைத்தது? சொல்லுங்க பாப்போம். எத்தனை வயசுல? 51. 50 வயசு 3 மாசம் 25 நாள் தான் நம் கண்ணுக்கு தோற்றக்கூடிய தோன்றும் துணையாக இருந்தவர். தோன்றா துணையாக அதுக்கு பிறகு இல்லை. எந்த வயசுல மரணமில்லா பெருவாழ்வு கிடைத்தது? அகவல் படிக்கிறமே, யோசித்து பாருங்கள். மாண்டு உழலா வகை வந்து இளங்காலையே ஆண்டு கொண்டருளிய அற்பு. அப்ப வந்து இளங்காலையே, அது இளங்காலை என்பது அங்க ஒரு பாட்டு இருக்கு. தெருவிடத்தே விளையாடி திரிந்தையனை வலிந்தே சிவமாலை அணிந்தனை அச்சிறு வயதில் இந்த உருவிடத்தே நினக்கு இருந்த ஆசையெல்லாம் இந்நாள் ஓடியதோ, புதிய உருவு விளைந்ததுவோ, கருவிடத்தே எனை காத்த காவலனே நினது கால் பிடித்தேன். அங்கதான் நிக்கணும். எங்க நிக்கணும்?
நினது கால் பிடித்தேன் விடுவேனோ கைப்பிடி என்றதுகான் வெறுவிடத்தன் உயிர் பிடிகான் உயிர் அகன்றால் அன்றி விடமாட்டேன் 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 நான். அப்ப தெருவிடத்தை விளையாடி அந்த பருவத்திலேயே மாண்டு உழலா வகை வந்திளம் காலையே ஆண்டு கொண்டருளிய அருட்பெருஞ்சோதி. இதுல இந்த சன்மார்க்கிகள் தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சித்திவளாக திருமாளிகையிலே இறைவன் தன்னுடம்பை பொன்னுடம்பை கொடுத்தது வரைக்கும் அருட்பாவிலே பதியப்பட்டு வைக்கிறார். எல்லா நிகழ்வுகளும் நாய் முதலாரோடு தில்லை திருத்தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது அப்படின்ட்டு வேய் வகை மேல் காட்டாதே என்றனைக்கு எல்லாம் வெளியாக காட்டியமை உறவாம் பொருளே. அப்போ அங்க 5 மாச குழந்தையா இருக்கும் போது தரிசனம். அப்புறம் நேர்காணல்னு ஒன்று சொல்லுவார். வள்ளலார் படுத்துக்கின்னு இருக்காரு, யாரோ ஒருத்தர் வந்தாரு, அவர் காலை தூக்கி அவர் தலையில வச்சாராம், இவர் தள்ளி விட்டாராம். அப்படியே இந்த நிகழ்வு அப்படியே இவரு கையால தள்ளி விட்டாராம். ஏன்பா எனக்கு அவ்வளவு சுதந்திரம் இல்லையா? எனக்கு மகனே எனக்கு இவ்வளவு சுதந்திரம் இல்லையோ அப்படின்ட்டு என்ன தீட்சை கொடுக்கிறாரு? திருவடி தீட்சை. இறைவன் திருவடி தீட்சை கொடுக்கிறார். ஞான சம்பந்தர் 3 வயதுல அவருக்கு பால் கொடுத்தாங்க. யார் கொடுத்தது? அம்மையார். ஆனா அந்த அம்மா பேரு உண்ணாமுலை அம்மா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அவங்களுக்கு கொடுத்த பால் என்ன பால்? ஞானப்பால். குண்டலிப்பால் நின்றிலங்கும் வெண்ணிலாவே அந்த குண்டலிப்பால் வேண்டி நின்றேன். அந்த பால் தான். அந்த பால் கொடுத்ததுக்கே அவருக்கு 3 வயசுலயே ஞானம் பிறந்தது. வள்ளலாருக்கு ஒரு வள்ளத்திலே, வள்ளம்னா கிண்ணம், ஒரு கிண்ணத்திலே சோறு எடுத்துக்கிட்டு ஊட்டியே விட்டுது. இந்த பால் குடிச்சதுக்கே இத்தனை ஞானம் என்றால் சோறு கொண்டு ஊட்டியே விட்டதால இந்த மரணம் இல்லா பெருவாழ்வே கிடைச்சிட்டு வள்ளலார். 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகல் வரையில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையும் என்பார். 16 ஆண்டு தொடங்கி இற்றை பகல் வரையில் பட்ட பாட்டை நினைக்கி மலையும் கரையுமே இரும்பும் கரையுமே அப்படின்றார். சும்மா பாடெல்லாம் நான் படும் பாடு சிவனே உலகர் நவிலும் பஞ்சுதான் படுமோ சொல்லத்தான் படுமோ என்னத்தான் படுமோ காண்படு கண்ணியில் மாண்படுமோ கலங்கி நின்றேன் ஏன் படுகின்றன என்று இறங்காயனில் இல்லையா? அப்படி இந்த உருக்கம்தான். உருகி 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 பாடி பாடி கடவுளை ஏமாற்றிட்டார். என் பாட்டு கிசையாயோ ஏறெடுத்தும் பாராயோ, என் பாட்டு கிசையாயோ ஏறெடுத்தும் பாராயோ, உன் பாட்டுக்கு இருக்கின்றாய். என்ன தாயே, உன் பாட்டுக்கு நீ மாட்டு இருக்கிறியே, உன் பாட்டுக்கு இருக்கின்றாய். உனதடிமை நான் அலனோ. நான் யாரு? பின்பாட்டுக்காரன் இவன். அப்போ உன் பாட்டைத்தானே நான் பாடுறேன், பின்பாட்டுக்காரன் இவன். நீ பாடுற பாட்டை தான் நான் பாடுறேன். பிழை பொறுக்க மாட்டாயோ நண்பாட்டுக்கு இசைவோனே. ஞானியருடைய பாட்டுக்கெல்லாம் இசைந்துதானே என்ன பொறுத்தோ உனக்கும் எனக்கும் இசைந்தான். அந்த அருட்பாவில் ஒன்றையும் தோண்டி தோண்டி பார்த்தா புதையலாக இருக்குது ஐயா. மெய்யருடைய பொண்ணு ஒரு 100 பாட்டு இருக்கும். அதில் எனக்கும் நின்னை போல நுதற்கண் ஈந்து மதனையே. உலகத்துல நெற்றிக்கண்ணை பெற்றுக்கொண்டவர் சிவபெருமானிடத்தில் நெற்றிக்கொண்டை பெற்றுக்கொண்ட ஒரே அருளாளர் நம்முடைய வள்ளலார் மட்டும்தான். அவர் எழுதி வச்சிருக்காரு, எனக்கும் நின்னை போல நுதற்கண் ஈந்து மதனையே எரிப்பித்தாய் பின் எழுப்பி கொடுத்தாய் அருவ மதனையே. சினக்கும் கூற்றை உதைப்பி தொழித்து சிதைவு மாற்றியே தேவர் கற்பம் பலவும் காண வைத்தாய் போற்றி. சினக்கும் கூற்றை உதைச்சாராம். மார்க்கண்டேயனுக்காக யாரு உதைச்சது? யமன சிவபெருமான் உதைச்சாரு. ஆனா வள்ளலாருக்காக சிவபெருமான் உதைக்கல. அவரு நெற்றிக்கண்ணை இவரு கொடுத்துட்டு நீயே உதடா. அப்போ அந்த ஆற்றலை யாருக்கு கொடுத்தாரு? ஐந்தொழில் நான் செய்யப்பணித்தாய்
அருளமுத உணவளித்தாய் வெந்தொழில் தீர்ந்தோங்கிய நின் மெய்யடியர் சபை நடுவே, மெய்யடியர் சபை நடுவே எந்தை உனை பாடி மகிழ்ந்தின்புறவே வைத்தருளி செந்தமிழின் வளர்க்கின்றாய் சிற்சபையும் நடுக்கின்றாய். அருட்பா ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன், மாளாத ஆக்கை பெற்றேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து குறாவுகின்றேன், பாடுகின்றேன் எந்தை பிரான் பதப்புகழை அன்பினோடும் பாடி பாடி நீடுகின்றேன், இன்பக்கூத்தாடுகின்றேன், எண்ணமெல்லாம் நிரம்பினேன். இதை விட என்னையா வேணும்? அப்படியெல்லாம் அந்த சன்மார்க்கத்திலே வள்ளல் பெருமான் இந்த அடியார்களிடத்திலே அப்படி அளவலாகி அந்த அருட்பாவை பாடுறார்.